பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் முடிஞ்சது. ஆனால் என்னால் விநாயகர் சதுர்த்திக்கான பிளாக் தனியாக எடுத்து உங்களோட ஷேர் பண்ண முடியல. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிளேயில் களிமண்ணில் செஞ்சு இக்கோ ஃப்ரெண்ட்லி விநாயகர் வச்சு பூஜா பண்ணேன். இங்கே வந்து இன்னைக்கு வந்து இங்கே கணேஷ் நிமர்ஜன் சொல்லுவாங்க, விநாயகரை கரைக்கிற ஃபெஸ்டிவல் திருவிழா இங்கே நடக்குது. ஸோ நம்மளே போய் தனிப்பட்ட முறையில் லேக்குக்கு எடுத்துகிட்டு போய் கரைக்கலாம். ஆனால் இதுக்குன்னு நம்ம போகிறதுக்கு எப்படியும் இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கிளேல செஞ்ச விநாயகரை பூஜை செஞ்ச அந்த விநாயகரையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டோன்னா அவங்க அந்த பூஜா அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க போகும்போது நம்ம விநாயகரையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ அதுக்காக தான் விநாயகர் எடுத்துட்டு போறதுக்கு நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்கு எடுத்துட்டு போற அந்த செலிப்ரேஷன் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. மெயின் விநாயகர் கூடவே நம்ம வீட்டில் இருந்து எடுத்துட்டு போய் வச்சோம் இல்லையா விநாயகர், அதே மாதிரி மற்றவங்க வீட்டில் உள்ள விநாயகரையும் வச்சிருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு விநாயகர் சிலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சரி ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சரி அதான் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம எப்பவுமே நார்மலாக பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே. சரி அதுக்கு வந்து வாழை இலை பறைக்கலான்னு அதுக்கு தான் கீழே வந்தேன். ஸோ வாழை இலை பறைக்க தான் போயிட்டு இருக்கு. வாழையடி வாழைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தான் ஒரு வாழை மரம் வச்சா போதும், அப்படியே அது கண்ணு போட்டு போட்டு அப்படியே அதோட சந்ததியே அப்படியே வளர்ந்து இதை மாதிரி பெருசாக நிற்கும். ஸோ எனக்கு தேவையான இலையை தான் இப்போ நான் வந்து பறைக்க போகிறேன். இலைய வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே காமிச்சேன்ல, ஒரு சைட்ல இருக்கிற அதுல எனக்கு ஹைட் பத்தல, அதனாலதான் இன்னொரு சைடு போய் இலை பறிச்சுட்டு வந்துட்டேன். வரும்போதே பாத்தீங்கன்னா எங்க பிளாக்ல கரெக்டா என்டர் ஆறேன். நல்ல மழையில இருந்து ஆனா எஸ்கேப் ஆயிட்டோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மழை கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்வீட் தான் பண்ண போறோம். இந்த ஸ்வீட் இங்க ஆந்திரால பாத்தீங்கன்னா பொப்பாட்லுன்னு சொல்லுவாங்க. இந்த பொப்பாட்ல வந்து கடலை பருப்பு இருக்கு இல்லையா, சென்னா தால் வச்சு பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து இதை இன்னைக்கு வந்து பச்சை பயிர் வச்சு நம்மளோட ஸ்டைல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறேன். இப்ப அந்த ஸ்வீட் நம்ம எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் ஒரு பவுல்ல கொஞ்சம் மைதா எடுத்திருக்கேன். இப்ப இதுக்கு தேவையான மற்ற இன்கிரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்ப மைதா கூட நான் 1-2 இன்கிரீடியன்ஸ் இப்ப ஆட் பண்ண போறேன், அதை பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், இது வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு வேளை ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்க நார்மல் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி உப்பு கொஞ்சம் போதும். ஏன்னா நம்ம இது ஒரு ஸ்டஃபிங் மாதிரி தான் பண்ண போறோம். அதனால இந்த ஸ்டஃபிங்லேயே இனிப்பு இருக்கிறதுனால சுகர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போதுமானது. பேக்கிங் சோடாவும் சிட்டிகை போட்டுக்கிறேன். அப்புறமா நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். இதை மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனு நெய் விட்டு லைட்டாக தடவி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. எக்ஸாக்டாக நம்ம சப்பாத்திக்கு விறகுவோம் இல்லையா, அந்த இதுக்கு இருக்கணும். அது மேலே நெய் ஊற்றி இப்போ வந்து இதை மூடி வைக்க போகிறேன். இதுக்கான ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை பயிரில் தான் பண்ண போகிறேன். இது வந்து கடலை பருப்புலையும் நம்ம பண்ணலாம். பச்சை பயிர் வந்து இது ஒரு 100 கிராம் பச்சை பயிர் எடுக்கிறோன்னா 75 கிராம் வந்து வெல்லம் எடுத்துக்கணும்.
இதை வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, கொஞ்சம் நெய் ஊற்றி தேங்காய் வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் போட்டுக்கிட்டேன். அது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சுக்கு, ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அப்புறம் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கார்டமம் பவுடர் போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு, அப்புறமா இந்த 75 கிராம் வெல்லம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். என்கிட்ட வெல்லம் வந்து ரொம்ப மண்ணா இருக்காததுனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஒருவேளை உங்களோட வெல்லத்துல மண் இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் போட்டு நான் நல்லா வறுத்துட்டு, அப்புறம் இந்த பச்சை பயிர் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஃபைனலா இந்த பச்சை பயிரையும் அதுல போட்டு இந்த ஸ்டஃபிங்க்கு நான் இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பால் மாதிரி வரணும். ஸோ இந்த இதுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த பொபாட்லு அந்த ஸ்வீட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு இலையை எடுத்துக்கிட்டேன். நான் இலையில கொஞ்சமா நெய் தடவிக்கிறேன். இலையில நெய் தடவும் போதே உங்கள் கையிலையும் லைட்டாக தடவிக்கோங்க. நம்ம விறகி வச்ச மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதை மாதிரி மாவு எடுத்துட்டு இது மாதிரி தட்டிக்கோங்க. அதிரசம் சைஸுக்கு லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணோம் இல்லையா, பச்சை பயிறு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம அப்படியே அவிச்சு கொடுக்கும்போது சில சமயத்தில் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டஃபிங் இது பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு, இது கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா கை வச்சு தான் தட்டணும். நம்ம ரோல் பின், சப்பாத்தி கட்டை அதை மாதிரி எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் ஸ்டஃபிங்ஸ் வந்து வெளியில் வந்துடும். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், திக்காகவும் வேண்டாம். நம்ம பச்சை பயிரை வந்து மாவில் ஸ்டஃப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கல் சூடாயிடுச்சு. நெய் வந்து கொஞ்சம் நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தட்டி வச்ச பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப தடியாகவும் திக்காகவும் இல்லை, ரொம்ப தின்னாகவும் இல்லை. ஸ்டஃபிங்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் வராமல் கரெக்டான இதுக்கு நம்ம தட்டி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். 2 பக்கமும் நல்லா செவந்த உடனே எடுத்துட வேண்டியதான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வந்து போலின்னுவோம், இங்கே வந்து பொப்பாட்லுன்னு வாங்க. ரெடி ஆயிடுச்சு. நம்ம பழக்கம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே முத செய்யறத வந்து சாமி கிட்ட வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து சாமிக்கு. பொப்பாட்லு ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை சுக்கு பொடியோட வாசனை பிடிக்கலன்னா அது கூட ஆப்ஷனல் தான், அதை சேர்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Thank you.